ஆஹா கல்யாணம் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போக திட்டம் போட்டிருக்காங்களாட்டுக்கு. சூர்யாவும் மகாவும் மட்டும் கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஸோ அதுதான் இன்னும் எபிசோடில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட சித்ரா தேவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட வீசிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வீசிங் ப்ராப்ளம் வர வச்சு எப்படியாச்சும் உடம்பு சரியில்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சித்ரா தேவி திட்டம் போட்டாங்க. ஸோ நம்ம சூர்யாவுக்கு வீசிங்காக வச்சிருக்கிற அந்த டப்பாவெல்லாம் எடுத்துட்டு எம்டி டப்பாவை வச்சிடுறாங்க. ஸோ அப்படி வீசிங் ஏற்பட்டால் அந்த டப்பாவை எடுத்து உரியும் பொழுது அதில் வீசிங் வரக்கூடாது இல்லையா, ஸோ அதுக்காகவே பிளான் பண்ணிட்டு இங்கே ஃப்ரிட்ஜ் நிறைய ஐஸ்கிரீமை வேறைய வாங்கி வச்சிடுறாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் சூர்யா ஐஸ்கிரீமை பார்த்தா கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்ருவாப்புல. அப்போ வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற சுச்சுவேஷன் உருவாயிடும். அதுக்கப்புறம் நீ தான் நம்ம கம்பெனிக்கெல்லாம் எம்டி அப்படிங்கிற மாதிரி வேறையா கௌதம வேறையா இங்கே சித்ரா தேவி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஸோ சூர்யா கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு மீட்டிங் இருக்குது நான் வரல அப்படின்றாங்க. ஸோ நம்ம மகாவை கேட்கும் பொழுது அதான் அவரே வரலையே, நான் மட்டும் வந்து என்ன செய்ய போகிறேன், நானும் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதாங்க இன்னைய எபிசோடில் நடந்திருக்கு. ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.